அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதற்குண்டான கலந்தாய்வு டிஸ்கஷன் 2 மாத டிஸ்கஷன் நம்ம துவங்க இருக்கிறோம். மார்ச் 29 விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இதில் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன் இருக்காது. உங்களுக்குன்னு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சந்தையை பார்த்து அப்சர்வ் பண்ணி அதற்குண்டான திறமையை வளர்த்தி கொள்ள வேண்டும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மார்க்கெட் நேற்றையோட ஹை லோ இது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய க்ளோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹை நியர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றைய ரேஞ்ச் மார்க்கெட்டோட ரேஞ்ச் எவ்வளோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 210 புள்ளிகளுக்கு பக்கம் இருக்காங்க. அப்போது இதனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு 22,414 420ன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது மார்க்கெட்டை வந்துட்டு நேற்றைய சரி பகுதியாக பிரித்தா 22,420 ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கி ஓப்பன் என்ன மாற ஓப்பன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஓப்பன் வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன், ஃப்ளாட் ஓப்பன், பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன். இந்த கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறது நமக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணுறது. கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிறது எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் பண்ணுறது. ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு நியர் ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த நேரில் இருக்கிறது. பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு கீழே. நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு மேலே. அப்போது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன்னா ஒரு +50 பாயிண்ட்ஸ் டு -50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கூட நம்ம வந்துட்டு இதற்குட்பட்டு வச்சுக்கலாம். அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கும் போது கொஞ்சம் 50 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே அப்படிங்கிற பேஸில் கொண்டு வந்துக்கலாம். கேப் அப் கேப் டவுன். அப்போ இந்த இடத்துல எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி பயப்பட போகிறாங்க அப்படிங்கிறக்காக தான். அப்போ ஃப்ளாட் ஓப்பன் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு 60 to 70% நமக்கு ஃப்ளாட் ஓப்பன் வந்துட்டு ஒரு பேனிக் சிச்சுவேஷன் செல்லருக்கு வராது. ஆனால் நிறைய நாள் பார்த்துருப்பீங்க ஃப்ளாட் ஓப்பனாக இருக்கும், ஓப்பனுக்கும் லோவுக்கும் டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும். இல்லைன்னா ஓப்பனுக்கும் ஹையுக்கும் டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும். இன்னொரு லெக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் லோ இருந்தால் உடனடியாக அப்சைடு, உடனடியாக டவுன் சைடு ஸ்பீடாக இம்பேக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட் ஓப்பன்னா இந்த மாதிரி தகுதி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட் எந்த திசையில் பயணம் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் வந்து வெயிட் பண்ணுற இடம் தான் ஃப்ளாட் ஓப்பனாக இருக்கும். அப்போ ஃப்ளாட் ஓப்பன் நடந்தால் என்ன மாதிரி தாக்கங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அப்போ இந்த ஸ்பீடு இருக்கிற திசை வந்துட்டு ஒரு பயணம்ங்கிறது வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நீங்கள் தான் தெரியும் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 22,497 அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், டக்குன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இது ஸ்பாட்டு கிடையாது. ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி வர்த்தமாயிட்ருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து எந்த ஸ்ட்ரைக்கோட கால் புட் டிஃப்ரெண்ட் வந்து க்ளோஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஏடிஎம் க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது வீக்லி ஃபியூச்சர்ஸோட, அதாவது கான்ட்ராக்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம 13 மார்ச் ஃபியூச்சர்ஸ். அப்போ 102 ரூபா 103 ரூபா இருக்காங்க. அப்போது இதில் கால் விலை வந்து ₹1 ஜாஸ்தியாக இருக்கனால 22,501 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு
கேண்டல்ஸ்டிக் க்ளோசிங் படி பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஆனால் இங்கே வந்து ட்ரெண்டை டிசைடிங் பண்ணக்கூடிய க்ளோசிங் அமையலை. அது வந்து நம்ம பார்க்கணும். இங்கே பார்க்க போனால் 22,500 100 பாயிண்ட்ஸ். அப்போ எட்ஜ் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு -100 + 100 22,500லேருந்து. அப்போ 22,400லேருந்து 22,600 அப்படிங்கிறது ஒரு எட்ஜ் ஜோனாக இருக்குது. அப்போ 22,500 கால் புட்டு தான் ரியாக்ட் பண்ண போகிறாங்க. அப்போது நமக்கு மார்க்கெட் வந்துட்டு மேலே போகணும், 22,500க்கு மேலே போகணும் அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷன் ஆகியவர்கள் புட் ஆப்ஷனுடைய ஹை மற்றும் ப்ரீவியஸ் க்ளோஸ் இதற்கு மேலே நிலை பெற்றால் மட்டும்தான் 22,500க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணி மேலே கொண்டு போக முடியும். இதுதான் ரூல்ஸ். இதை 22,500க்கு கீழே கொண்டு போகணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் உடைய ஹை மற்றும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே நிலை பெறணும். அப்போ தான் 22,500க்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு போக முடியும். இதுதான் நமக்கு என்னென்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லாஜிக் ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணும்போது. அது எங்கே மட்டும் போகும்னா முதல் 22,400 22,600. அப்போ 22,600ல் இதனுடைய கால் புட் என்ன ஆகும்னா சமமாகும். 22,400 கால் புட்டோட விலை சமமாகும். அது என்ன விலையாக இருக்கிறக்கு வாய்ப்புனா முதல் 100 ரூபாய் அப்படிங்கிற இதே பாயிண்ட்டை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நிலை பெறுகிறார்களா கீழே நிலை பெறுகிறார்களா அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ 22,500 கால் மார்க்கெட் வந்து 22,600 போகும்போது முதல்ல இப்போ 100 ரூபா இருக்கிறவங்க 150ல் இருந்து 165க்குள்ளே ஃபஸ்ட் இருக்கிறக்கு வாய்ப்பு. அப்போ இவங்க இந்த ஜோனை தக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் 22,500 புட் என்ன பண்ணுன்னா மார்க்கெட் 22,400 வரும்போது அவங்களும் 155 to 165 அப்படிங்கிற ஜோனை தான் இம்பேக்ட் பண்ணுவாங்க. அப்போ இது ஒன்று ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 22,400 வரும்போது 22,600 வரும்போது அப்போது 22,600 வரும்போது இப்போ இவங்களோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா காலுடைய க்ளோசிங் 59, புட்டோட க்ளோசிங் 156. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபாய் அப்படிங்கிறது நடுநிலையாக பார்க்கப்படுகிறது. அப்போது இந்த 100ஐ முதல்ல இவங்க தக்க வச்சா இவங்களுக்கு உண்டான ட்ராவலிங் ஜோன் அப்படிங்கிறது வந்துட்டு எதர் முட்டு போகிறக்கு அப்படின்னா இதை நோக்கி அவங்க பயணம் பண்ணி ஆகணும். இதை வந்து நம்ம ஒற்று கவனிக்கணும். இந்த ரேட் இவங்களுக்கு இங்கே வரணும் அப்படின்னாலே மார்க்கெட் வந்துட்டு 22,670லிருந்து 22,700 ஜோனுக்கு மேலே போகணும். அப்போ தான் இந்த 155 அப்படிங்கிற ரேட்டை அவங்களால கொண்டு வர முடியும். யாருன்னா ஸ்பாட்டு கிடையாது, வீக்லி ஃபியூச்சர்ஸ். அப்போ 22,400 வரும்போது அப்போ 22,400 கால் 400 புட் என்னாகும் சமமாகணும். அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 64 to 165. அப்போது இதோட நடுநிலை நம்ம 100 ரூபா. அப்போ இந்த ஜோனை நமக்கு எப்படி கிரியேட் பண்ணுறாங்க 22,400ல்? அப்போ 22,400 கால் புட் முதல்ல இணையணும். இணைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸுக்கு மேலேயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதே போல் இந்த 100 ரூபாய்க்கு மேலேயும் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டை 22,400க்கு கீழே கொண்டு போக முடியும். அதே போல் தான் 22,600க்கு. அப்போ நமக்கு வந்து இங்கே ஆப்ஷன் செயினில் வந்து இன்றைக்கி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து ஒரு ஆக்டிவான ஒரு இம்பேக்டட் ஜோன் ஏற்படலாம். அதே போல் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு 22,200ல் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், 22,300ல் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், 22,400ல் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்காங்க. 22,500 புட்லேயும் கால்லையும் சமமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 22,700ல் 22,600லையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக கால் சைடு 22,500ல் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. நமக்கு அதிகமான 22,700. அப்போ 22,700 நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேஸ்டாகவும் 22,400 ஒரு பேஸ்டாகவும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதோட நடுநிலை 22,400 to 22,700னா அப்போ இதோட நடு 22,550. அப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம். அடுத்தது மார்க்கெட்டோட டேபிளில் என்ன மாதிரி அதிகமான ஓப்பன் அதாவது வேல்யூம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது
22,500 கால் 22,400 புட் ஆப்ஷன் நமக்கு அதிகமான வர்த்தகம் ஏற்பட்டிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 22,600 கால் 700 கால் நமக்கு அதிகமான வர்த்தகம். அதிகமான வர்த்தகம்னா வேல்யூம் பேஸ்டில் நம்மளுக்கு இது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேல்யூ பேஸில் பார்த்தலாம். $22,500 கால் 22,400 கால் 22,400 புட் 22,500 புட் இது அதிகமான வர்த்தகம். அப்போ மார்க்கெட் 22,400ம் 22,500ம் மிக முக்கியமான ஸ்ட்ரைக்காக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போது மார்க்கெட் 22,500க்கு மேலே நிலை பெற்றே ஆகணும். அந்த 22,500க்கு மேலே நிலை பெற வர தான் மார்க்கெட் மேலே போக முடியும். அப்போ 22,500க்கு மேலே நிலை பெறலைன்னா மீண்டும் மார்க்கெட் என்ன பண்ண போகிறாங்கன்னா 22,400 டு 22,500 ஜோனுக்குள்ளே கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே போல் இன்றைக்கி என்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அதுக்கு பார்க்கணும். இது வந்து நேற்றைய லெவல்ஸ் வச்சு. அப்போ இன்றைக்கி அட்டவணையில் என்ன வராங்க அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி அதற்கு உண்டான கணக்கீடுகளை போட வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.